காலம் முழுவதும் என்னால் காத்திருக்க முடியாது வெங்கடேஷா. ஒன்று நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை நான் மரணத்தை ஏற்றுக்கொள்வேன். மகரிஷி, உங்கள் மகள் எங்கே? சிறுவயதில் பிடிவாதம் பிடித்திருப்பார். உங்கள் அன்பானது அவரை அதிகரிக்க வைத்திருக்கும். இதோ வந்து விட்டாள் பார்கவி. தாமதமாக வந்ததற்கு மன்னியுங்கள். இப்பொழுது இருவரும் இங்கே வந்துவிட்டார்கள். சுபகாரியத்தை ஆரம்பித்து விடலாம். உன் கரங்களை கழுவிக்கொள். பிறகு ராஜகுமாரனோடு மகாதேவருக்கு அபிஷேகம் செய்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டும். அதன் பிறகுதான் பூமி பூஜை நடக்கும். அது நடந்த உடனேயே விவாகத்திற்கான விதிமுறைகள் தொடங்கும். சரி தந்தையே. பார்கவி ஒரு அப்பாவி. விவாகத்திற்கு தகுதியானவர் யார் என்று பாவம் அவளுக்கு தெரியாது. பார்கவி, ராஜகுமாரா, இது என்ன விளையாட்டுத்தனம்? நீ என்ன அதை கவனிக்கவில்லையா? அது அங்கே இருப்பது உனக்கு தெரியாதா? இந்த நாடகத்தை நிறுத்து. எழுந்து வா, இல்லையில் முகூர்த்தம் போய்விடும். நில்லுங்கள் காவிய தாயே. இவளுக்கு இன்று விவாகம். இவள் தன்னை கவனித்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு நாட்கள் உன் கூடவே இருப்பார்கள்? நான் எப்போதும் தங்களோடே இருக்கிறேன். என்றென்றும் தங்களோடே இருப்பேன். ரிஷி பிரிகுவும் காவிய மாதாவும் சுக்ராச்சாரியாரும் நியதிகளை மாற்றியமைக்க பார்க்கிறார்கள். விதியின் விதிமுறைகளை மாற்ற பார்த்தார்கள். சம்பந்தங்களையும் சதித்திட்டத்தோடு சேர்க்க பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையான அன்பிற்கு முன்னால் சங்கடத்தின் பர்வதமும் சுக்குநூறாகிவிடும். பழிவாங்குதல் என்னும் அக்னியில் எங்களுடைய அன்பை எரிக்க முயற்சி செய்தீர்கள். இப்பொழுது நான் லக்ஷ்மியின் நாராயணன், பார்கவியின் வெங்கடேசன், இந்த அகங்காரத்தை, இந்த எண்ணங்களை அழித்துக் காட்டுவேன். செல், உன் காரியத்தை சரியாக முடித்துவிடு. சொன்னால் புரியாதா? முகூர்த்தம் போய்விடும். விரைவில் வா. விதிமுறைகளின்படி மகாதேவருக்கு ஒன்றாக பூஜை செய்யலாம்.
இங்கே என்னதான் நடக்கிறது? ஒரு வேலைகளும் ஒழுங்காக நடக்கவில்லை. விவாகம் என்று சொன்னவுடன் சில சங்கடங்கள் நேருகிறது. முன்பு வரிசை, இப்பொழுது இது. பார்கவி, பின்னால் சென்று விடு. வாருங்கள் ராஜகுமாரா வாசு, வந்து விதிமுறைகளை கடைபிடியுங்கள். நாம் இருவரும் சேர்ந்துதான் இந்த அபிஷேகத்தை செய்ய வேண்டும். வாருங்கள். இது விஷம் நாகம் போல் தெரிகிறது. விவாகத்துக்கு வந்திருக்கிறேன், மரணிக்க அல்ல. அருகே செல்வது மூர்க்கத்தனம். பக்தியின் மறுபெயர் நம்பிக்கை. மூர்க்கத்தனம் கிடையாது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. விவாகம் என்பது என்ன, யாருடன் செய்ய வேண்டும் என்று நான் கூறுகிறேன். ஒருவன் உறவுகளை புரிந்து கொண்டு கஷ்டங்களில் ஒன்றாக துணை நிற்க வேண்டும், சங்கடங்களில் கை கொடுக்க வேண்டும். சிறு வயதில் திருமணத்தை நிச்சயம் செய்துவிட்டால் அதன் பேர் விவாகம் அல்ல. சீக்கிரம் பூஜையை முடித்துவிடு. பூமி பூஜையும் செய்ய வேண்டும். இனி அபிஷேகம் செய்யவும் அவசியமில்லை, பூமி பூஜையும் தேவையில்லை. பிரிகு புத்ரி பார்கவி, 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 பார்கவி உங்களோடு விவாகம் செய்ய மாட்டாள். 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 சிருஷ்டியின் சமநிலைக்காக, சுகம் மற்றும் செழுமைக்காக எவ்வாறு லக்ஷ்மி நிரந்தரமாக நாராயணனுக்கு சொந்தமோ அதுபோலத்தான் பார்கவி வெங்கடேசனுக்கு சொந்தமாவார். பழிவாங்குதலோ அல்லது சதித்திட்டமோ இறுதியில் வெற்றி என்பது அன்பிற்குத்தான். அது தொடர்ந்து வெற்றி அடையும். இந்த உலகமே ஒன்று கூடி அன்பை எதிர்த்து நின்றாலும் அது வெல்லும். பார்கவி, நீ ராஜகுமாரர் வாசுவை விவாகம் செய்து கொள் அல்லது செய்து கொள்ளாதே. ஆனால் உன்னால் வெங்கடேசனை விவாகம் செய்து கொள்ளவே இயலாது. சொல்ல போனால் இந்த உலகத்தில் ஏராளமான சக்திகள் இருக்கிறது. சிலரிடம் பலத்தில் சக்தி இருக்கும், சிலரிடம் புத்தியில் சக்தி இருக்கும். ஆனால் ஒரு சக்தி இருக்கிறது, அதுதான் மிக விசேஷமானது. அது என்ன தெரியுமா? அதுதான் பேச்சு திறமை. சரியான இடத்தில் சரியாக பேச வேண்டும், அதை புரிந்து கொள்ளவும் வேண்டும். அது நம் வாழ்க்கையை உயர்த்திச் செல்ல உதவும். ஆகையால் நியாயமான முறையில் பேசுங்கள். அப்போதுதான் வாழ்க்கையில் மதுரமான வைகுண்டத்தை நீங்கள் காண்பீர்கள்.